ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகா பரிசுத்தமல்ல நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. கடந்த மாதம் முழுவதும் அப்பா எங்களை கண்ணின் மணி போல காத்து ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல ஜூலை மாதத்துல முதல் தேதியில அப்பா எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த உடைய அன்புக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னபடி ஆண்டவரே, அப்பா நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நீர் அழைத்து வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆன்லைன்ல ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. இந்த ஜூலை மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய், ஜெயத்தின் மாதமாய் நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபா கரோ தீபா ரபா ஏகாரா துமேரா லக்கன் ஷல்பியோதரை. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய ஆண்டவரே அத்தியாவசியமான தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ ரபா லிபா ரபா ஷபா ரா தீபா ரபா கரபா ஓ ரமா கரபா தீபா ரபோலியா கரபா. அப்பா தகப்பனே ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளுடைய காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொன்றையும் பிள்ளைகளுக்கு கட்டுறதுக்கு தேவையான பண தேவைகளை பரத்திலிருந்து நீர் அனுப்புவீராக டாடி. ஐ ஷல் பி ஓதரை ரிகந்தரால ரபேகரபா. குடும்பங்கள்ல அப்பா சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க டாடி. மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அதாவது இந்த ஜூலை மாதம் வாக்கு தத்தம் சங்கீதம் 122:7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இதுதான் ஜூலை மாத வாக்கு தத்தம். ஆனால் இன்றைக்கு நாம் பேச போவது போன டியூஸ்டே உடைய கண்டினியூவான ஒரு மெசேஜை கேட்க போறோம். அதுதான் தேவன் தரும் தருணங்களை இழந்து விடாதே. போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதை யூடியூப்ல செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கோம். பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க. அதனுடைய கண்டினியூவா இந்த மெசேஜை நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறேன். வாசிப்போம். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். கருமையான தேவ பிள்ளைகளே, அடிக்கடி நமக்கு தருணங்களை கர்த்தர் தருகிறார். அடிக்கடி ஆண்டவர் சில காரியங்களிலிருந்து நம்மை மீட்டு விடுவதற்காக சில தருணங்களை கொடுக்கிறார். கடந்த டியூஸ்டேல நம்ம பார்த்தோம், சிம்சோனை குறித்து பார்த்தோம். சிம்சோனுக்கு, அதாவது இந்த சிம்சோன் யார், எப்படிப்பட்டவன், ஆண்டவர் இவனுக்கு தருணங்களை கொடுத்தாரா, அந்த தருணங்களை அவன் பயன்படுத்தினானா இல்லையா என்று சொல்லி நாம் ஒவ்வொரு காரியமும் பார்த்தோம். ஆண்டவர் 9 தருணங்களை சிம்சோனுக்கு கொடுத்தார். ஆனால் 9ஐயும் அவன் இழந்து விட்டான். ஆனால் ஒன்றை தேவனிடத்தில் கெஞ்சி கேட்டு பெற்றுக்கொண்டான். அதுதான், ஆண்டவரே நான் இழந்து போன பலனை கொடுங்கன்னு கேட்டான். மறுபடி அவன் தலைமுடி முளைத்தது. அவன் அந்த பெலிஸ்தர் கூடியிருந்த எல்லா பெலிஸ்தரையும் அழித்து அவனும் மடிந்து போனான் என்று பார்த்தோம். அதுதான் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அதாவது ஆண்டவரே நினைச்சா கூட உதவி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல சிம்சோன் உயிரிழந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியங்கள்ல இன்றைக்கும் தேவன் நமக்கு பல நேரங்களில் பல தருணங்களை கொடுக்கிறார். ஆனால் நாம் அநேக நேரங்களில் அந்த தருணங்களை பயன்படுத்தாமல் அதை விட்டு விடுகிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 2வது ஒரு காரியம் என்னன்னா,
தேவ திட்டம் உன்னில் நிறைவேற தேவன் தரும் தருணங்களை இழந்து விடாதே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாருமே பிறந்தது ஏதோ இந்த பூமியில பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த வேளையில அந்த திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா ஆண்டவர் சில தருணங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு செய்துகிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு நபர் யோனா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோனாவுக்கு தருணங்கள் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னா, இந்த யோனாவுக்கு தருணங்கள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, யோனாவை கொண்டு நினிவே ஜனங்களை அழிக்கவே, அதாவது நினிவே ஜனங்கள் பாவத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் எப்படியாவது ஆண்டவருடைய அன்பை சொல்லி அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு யோனாவை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யோனாவை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக யோனாவை அழைக்கிறார். யோனா கிட்ட சொல்றாரு, எப்பா, நினிவே மக்களுடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டுகிறது, அவர்களை ரட்சிக்கணும். அதனால நீ நினிவேக்கு போய் நீ என்ன பண்ணு, 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போன்ற செய்தியை சொல்லுன்றார். ஆனா நினிவே மக்கள் அவங்க பயங்கரமானவர்கள், முரட்டாட்டமானவர்கள், கடவுள் பயம் அற்றவர்கள். அதனால இவன் போறதுக்கு பயந்துட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவரே இவங்கெல்லாம் கொடுமையான ஜனங்கள்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்டிருக்கலாம். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லாம தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறிட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மறைவா ஏதாவது செய்ய முடியுமா? முடியவே முடியாது. இப்ப தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறின உடனே கப்பல் என்ன பண்ணுது? கொந்தளிக்குது. இது ஒரு தருணம். கப்பல் கொந்தளிக்கும் போது இவன் என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவரே நான் தான் தப்பு செஞ்ச மன்னிச்சிருங்க, கடல் அலையை ஒழுங்குபடுத்திருங்கன்னு அவன் முதலே கேட்டிருக்கலாம், ஒரு ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனா யோனா அப்படி செய்யல. மாலுமிகளாம் பயப்படுறாங்க, கப்பல்ல பிரயாணம் செய்தவங்க எல்லாம் பயப்படுறாங்க, அவங்கவுங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா பயமே இல்லாம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அவன் தர்ஷீஷுக்கு ஓடி போய், பயப்பட வேண்டியவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? யோனா அடித்தட்டில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு அப்படிதான் பயமே இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், ஆனால் அந்த சத்தியத்தின்படி நடக்க மனதில்லாமல் மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோனா அடித்தட்டுல தூங்குறான், எல்லாரும் பயப்படுறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த கடல் இன்னும் கொந்தளித்து கொண்டு இருக்கு. ஆனா கொந்தளிக்கிற நேரத்துல யோனா ஒண்ணு செஞ்சிருக்கலாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏன் நிமித்தம் அந்த ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் கடல் கொந்தளிப்ப அப்பமே நிப்பாட்டி இருப்பார். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை அவன் பயன்படுத்தல. செகண்ட் தருணம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. கப்பல்ல உள்ளவங்க எல்லாம் யார் தப்பு செய்திருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க அவங்க எல்லார் பேரையும் போட்டு சீட்டை எடுக்கிறாங்க. இந்த சீட்டு ஒரு பேர் எடுத்து அதுல யோனா பேர் இடம்பெறுகிறதை பார்க்கிறோம். இப்ப யோனான்னு பேர் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? விசாரிக்கிறாங்க. 1:8 வாசிக்கலாமா? அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அப்பா நீ யாரு, எங்க இருந்து வர, ஏன்பா உன் மேல சீட்டு விழுந்திருக்குது அப்படின்னு புறஜாதி ஜனங்கள் இவனை பார்த்து கேட்க, இவர் அப்பமாவது சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நான் தான் தப்பு செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் நிமித்தம் இவங்களையெல்லாம் தொந்தரவுப்படுத்தாதீங்கன்னு ஒரு ரகசியமா ஒரு ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாம்ல. அதையும் செய்யாம அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. 9:10. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின
பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் இந்த மனுஷர் மிகவும் பயந்து நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பாருங்க, அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்பா நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றியே, இதெல்லாம் நீ அப்ப ஏன் ஆண்டவர் போ சொன்ன இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு போற அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த செகண்ட் தருணத்திலேயாவது அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம். அதுவும் செய்யல. மூணாவது ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா 1:11-12. நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். நான் அறிவேன். பாருங்க, ஒரு இருமாப்பான பதிலை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கடல் கொந்தளிக்குது, நாங்க என்ன செய்யணும்னு அவங்க கேக்குறாங்க. இவன் என்ன பண்ணலாம், சரி வாங்க கூடி ஜெபிக்கலாம்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா ஜெபம் ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைக்கும் வழி. ஆனா இவன் ஒரு தீர்க்கதரிசி, ஆனா ஜெபமே இல்லாம ஆண்டவரை சார்ந்து இல்லாம இவன் என்ன சொல்றான், இந்த கொந்தளிப்பு வந்ததுக்கு காரணம் நான் தான், என்ன தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா இந்த கொந்தளிப்பு அது அடங்கிரும் என்பதை நான் அறிவேன் என்று சொல்கிறான். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசியோ ஆண்டவருடைய பிள்ளையோ அவங்க யாரை சார்ந்து வாழ வேண்டும், தேவனை சார்ந்து வாழ வேண்டும், தேவனை நோக்கி இருக்க வேண்டும். அவங்க எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட காரியத்தை விசாரித்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், என்னை தூக்கி போட்டுருங்க, நான் தான் தெரியும், அவனுக்கு தெரியும், ஏன்னா இவன் தப்பா பண்ணனாலதான் இந்த பனிஷ்மெண்ட்னு தெரியும். என்ன தூக்கி போட்டுருங்க, அதாவது மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல ஆண்டட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகாமல் என்ன சொல்றான், அவன் சுயத்துல பதில் சொல்றான், என்னை தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா என்ன பண்ணிரும், கொந்தளிப்பு அடங்கிரும் அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது தருணத்தையும் அவன் மிஸ் பண்ணிட்டான். நாலாவது ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது, அவனை கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படியே விடுகிற தேவன் அல்ல இல்ல. அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய மீன் அனுப்புறாரு, அந்த மீன் அவனை அப்படியே முழுங்கிருது. பாருங்க, இந்த யோனாவுடைய கீழ்ப்படியாமையினால் மீன் என்ன பண்ணுது, 3 நாள் ஃபாஸ்டிங் போடுது. அல்லேலூயா. 3 நாள் சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். ஏன்னா இந்த யோனாவை அப்படியே முழுங்கி வயிற்றுக்குள்ள வச்சிருக்கு. அடுத்து ஏதாவது ஒரு பொருளை அது சாப்பிட்டுச்சுன்னா உள்ள இருக்கிற யோனா பஸ்பமாகி விடுவான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், எதையுமே சாப்பிடக்கூடாது. பாருங்க, ஒரு 6 அறிவு படைத்த மனிதன் கீழ்ப்படியல, ஆனா மீன் என்ன பண்ணுது, கீழ்ப்படிஞ்சு 3 நாள் சாப்பிடாம யோனாவை வயிற்றுக்குள்ள வைத்திருக்கு. அல்லேலூயா. இப்போ வெளியிலலாம் இருக்கும்போது ஆண்டவரை தேடாத யோனா மீன் வயிற்றுக்குள்ள போன பிறகு அந்த நாற்றத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜபம் பண்றான். பாத்தீங்களா, இப்போ தேவன் கொடுத்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். 3 நாள் வயிற்றுக்குள்ள எப்படிங்க இருக்கும், மீன் சாப்பிட நல்லா இருக்கும்ல, ஆனா அதை கழுவும் போது எவ்வளவு ஸ்மெல் இல்லை. ஆனா அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா அது எப்படி அந்த அழுக்கு, அந்த உள்ள இருக்கிறது நாத்தம், இதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அவன் எப்படிதான் சகிச்சானோ தெரியல, ஆனா அங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. 2:1-2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு உத்தரவு அருளினார்.
நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் விண்ணப்பத்தை கேட்டீர், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க, அப்போ பாதாளத்தின் வயிற்றுக்குள்ள போய், மீன் வயிற்றுக்குள்ள போய் இருந்து அவன் கேட்கிறான், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன் ஆண்டவரை, நான் என்ன பண்றேன், நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு உள்ள இருந்து அவன் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் மீனுக்கு கட்டளை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, அவனை யோனாவை நினிவே கரையில கக்க வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தருணங்களை கொடுத்து என் மகன் என் மகள் மனம் திரும்புவானா திரும்புவாளான்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யோனாக்கு வெயிட் பண்ணாரு. வெளியில இருக்கும் போதெல்லாம் தருணம் கொடுக்கப்பட்டது. அப்பெல்லாம் ஜெபிக்காத யோனா மீன் வயிற்றுக்குள்ள போய் ஜெபிக்கிறான். நம்ம வாழ்க்கையில கூட அநேக நேரம் நம்ம நல்லா இருப்போம், அதாவது நல்லா சுகமா போவோம் குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடும். அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை தேடுவது மிதமாயிருக்கும் சிலருக்கு. ஹல்லேலூயா. சிலர் எப்பவும் போல ரெகுலரா தேடுவாங்க, அது வேற. ஆனா சிலர் நல்லா எல்லாமே சமாதானமா இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே ஜனங்களோடு மிங்கிள் ஆயிடுவாங்க, குடும்பத்தோடு மிங்கிள் ஆயிடுவாங்க. ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்னா, இந்த யோனாவை போல ஆண்டவர் கொடுத்த தருணங்களை தட்டி கழிக்காமல் நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுக்கிற தருணத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரோடு ஒப்புரவாயிரணும். இப்ப மீன் வயிற்றுக்குள்ள இருந்து இப்ப மீன் என்ன பண்ணிருச்சு, கரையில கக்குன உடனே இவன் 3 நாள் பிரயாணத்துல போறான். போயிட்டு சொல்றான், இன்னும் 40 நாள் இருக்கு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அவ்வளவுதான், ஒரே செய்தி, வேற செய்தி அவன் பிரசங்கம் பண்ணல. இவன் பிரசங்கத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா, ரட்சிக்கப்படுவாங்கன்னு இவனுக்கே தெரியாது. வேண்டாம் வெறுப்பா சொல்லிட்டு ஒரு குடிசையை போட்டு உட்கார்ந்துக்கிட்டான். ஏன், இந்த ஜனங்களுக்கு என்ன நேரிடுகிறது என்று பார்க்க உட்கார்ந்துக்கிட்டான். ஒரு ஊழியக்காரன், ஒரு தேசம் அழியுது அப்படின்னு சொல்லும் போது ஊழியக்காரன் என்ன பண்ணணும், அதற்காக ஜெபிக்கணும். ஆனா இவரு என்ன பண்ணிட்டாரு, நான் சொல்லிட்டேன்பா, ஆண்டவர் சொன்னார் சொல்லிட்டேன், என் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இந்த ஜனங்களுக்கு என்ன நேரிடுகிறது என்பதை வேடிக்கை பார்க்க குடிசை போட்டு உட்கார்ந்துட்டான். ஆனா ஆண்டவர் அப்பவும் இரக்கமுள்ள தேவனாய் அவனுக்கு வெயிலின் உஷ்ணம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆமணக்கு செடியை வளர விட்டு அதன் நலல்ல அவர் குழு குழு குழுன்னு தூங்குறாரு மறுபடியும். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருக்கு பிரியமானவருக்கு நித்திரை எப்படி இருக்கும், இன்பமா இருக்கும். அதனாலதான் நம்ம சில நேரம் சர்ச்சுக்கு வந்தாலும் இன்பமாய் தூங்குவோம். ஒரு பக்கம் தொண்டை கிளிய கத்துனாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவோம், நல்லா ஜாலியா தூங்குவோம். ஏன்னா இன்பம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நம்மெல்லாம் இல்ல. அப்போ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவன் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஜனங்கள் பார்க்குறாங்க, எல்லாரும் பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்றாங்க, ரெட்டு உடுத்தி கொண்டாங்க. இது கேள்விப்பட்ட ராஜா ரெட்டு உடுத்தி கொண்டாரு. ஆடு மாடு எதுக்குமே தண்ணி வைக்காத, எல்லாத்தையும் பட்டினி போடுன்ட்டாரு. தேசமே சாப்பிடாம தங்களை ஒடுக்கி தேவ சமூகத்துல காத்திருக்கு. அப்ப ராஜா சொல்றாரு, யாருக்கு தெரியும், அவர் மனம் இறங்கினாலும் இறங்குவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்துக்கு அவங்க கெஞ்சி நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரா, வாசிப்போமா? 3:11 வாசி. யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவருக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். அழிப்பேன் சொன்ன தேவன் என்ன பண்ணல, அழிக்கல. காரணம் என்ன, அந்த ஜனங்கள் மனம் திரும்பினதை பார்க்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நினிவே நாட்டை காப்பாத்திட்டாரு. ஹல்லேலூயா. அப்பதான் இவனுக்கு கோவம் வந்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறியே, அது காஞ்சி போச்சுன்னு கஷ்டப்படுறியே, 1,20,000 பேருக்காய் நினிவே பட்டணத்துக்காய் நான் பரிதபிக்க மாட்டேனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு திட்டத்துக்காய் நோக்கத்துக்காய் படைத்து இருக்கிறார். ஆனா
நம்ம எங்கதான் வேணாண்டவரேன்னு ஓடுன நம்மளை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து நிக்க வச்சிருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆர்சி குடும்பத்துல பிறந்து வளர்ந்து அதுலயே அதிலே இருந்து ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் எங்க வாசிக்க தெரியாது, இப்படியெல்லாம் ஒரு காலத்துல என் SLC படிப்பு வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். பைபிள்ல ஆதியாகமம் எங்க இருக்கு, வெளிப்படுத்தல எங்க இருக்குன்னு தெரியாது. அதனாலதான் இப்ப எங்க பிள்ளைகளுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களோ எங்க பிள்ளைகளுக்கோ அதிகமாய் வசனத்தை ஊட்டி வளர்க்குறோம். ஏன்? நம்ம ஒரு காலத்துல அறியாமையில இருந்தோமே, நம்மள மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு நம்ம இப்ப கற்றுக்கொள்கிற காரியங்களை அவங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் அன்றைக்கே தாயின் கருவில இருக்கும் போதே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் ஆர்சியில இருந்தாலும் ஆண்டவர் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து ஊழியத்தை செய்யணும்னு வச்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஊழியத்தை செய்ய தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க கூட சாதாரணவங்க நினைக்காதீங்க, உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ வயசாயிடுச்சு, இதுக்கு மேல என்ன ஊழியம் செய்ய முடியும், நம்மளால நடக்க முடியலையே, நம்மளால எங்கேயும் போக முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அரை வீட்டுக்குள்ள அந்தரங்கத்துல நீங்க ஆண்ட சமூகத்துல காத்திருந்து அழிந்து போற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறீங்களே, அந்த ஜெப ஊழியம் எல்லா ஊழியத்தை காட்டிலும் பெரிதான ஊழியம். அல்லேலூயா. எங்கேயும் போய் பேச முடியலனா கூட ஆண்ட சமூகத்துல அழிந்து போற ஜனங்களுக்காய் நீங்க பரிதபித்தீங்கன்னா ஆண்டவர் உங்க கிரீடத்துல அநேக முத்துக்களையும் விலையேற பெற்ற கற்களையும் பதிப்பார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, மூன்றாவது, துணிகர பாவங்களுக்கு உன்னை விலக்கி காக்க தேவன் தரும் தருணங்களை இழந்து விடாதே. ஃபர்ஸ்ட் மனம் திரும்ப சொல்லிதான் அதான் சிம்சோன் பார்த்தோம். ரெண்டாவது, இப்ப ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்யற திட்டத்துல அவர் கொடுக்கிற தருணங்களை இழந்து போக கூடாது. மூணாவது, துணிகர பாவம். துணிகர பாவத்தை செய்யாம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவன் சில தருணங்களை கொடுப்பார், அதை நாம் இழந்து போக கூடாது. சங்கீதம் 19:13 துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரன் தாவீதுக்கு ஆண்டவர் நிறைய தருணங்களை கொடுக்கிறார். துணிகரமான ஒரு பாவத்தை அவன் செய்ய போறான், அதை செய்யாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் பல தருணங்களை கொடுக்கிறாரு. ஆனா அவன் அதை எப்படி பயன்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 11:1. தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாட்டுல யுத்தம் நடக்குது. யுத்தத்துல கடந்து போக வேண்டிய ராஜா என்ன பண்ணிட்டாரு, எல்லா வீரர்களை அனுப்பிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், அரண்மனைக்குள்ள உட்கார்ந்துட்டான். இது அவன் செஞ்ச முதல் தவறு. அல்லேலூயா. ஏன் சொன்னா, ஒரு யுத்தம் சொன்னா அந்த யுத்த களத்துல ராஜா நிக்கணும். அல்லேலூயா. ராஜா நின்று மற்றவங்களையெல்லாம் என்ன பண்ணணும், அவன் கைட் பண்ணணும். ஆனா தலைவனே அந்த இடத்துல இல்ல. ஆனா படை தளபதிகளை கொண்டு, சோல்ஜரை கொண்டு அந்த யுத்தத்தை செய்ய யுத்த களத்துக்கு அனுப்பிட்டு இவன் அரண்மனையில சொகுசா தூங்குறான். ரெண்டாவது அவன் செய்த தவறு 2 சாமுவேல் 11:2. ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்ரீயை உப்பிரையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்ரீ வெகு சௌந்தரியமாய் இருந்தாள். பாருங்க, ரெண்டாவது தூங்கு மூஞ்சி ஆட்டம் தூங்கிட்டு எழுந்தவன் ஒழுங்கா இருக்கணும்ல. அதாவது மாடி, இப்ப நமக்கெல்லாம் மாடி இருக்கு, அது மாதிரி அரண்மனை உப்பிருகையின் மேல்
அதாவது இப்போ டெரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், மாடி மாதிரி, அந்த இடத்துல போய் அவன் என்ன பண்றான், சுத்தி வேடிக்கை பார்க்கறான். வேடிக்கை பார்க்கும் பொழுது அங்க ஒரு மகள் குளித்து கொண்டு இருக்கிறதை பார்த்து அவன் என்ன பண்றான், அந்த கண்ணின் நீச்சைக்குள் அவன் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்றான், அவ ரொம்ப அழகா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இது அவன் கண்ணின் இச்சைக்கு இடம் கொடுக்கிறான். ஒன்று சோம்பேறியா அரண்மனையில் தூங்கினா போருக்கு போகாம, ரெண்டாவது தூங்கினவன் எழுந்து போய் என்ன பண்றான், சுத்தி பொழுது போகாம சுத்தி பார்க்கறான், அதுல கண் இச்சையில விழுறான். அடுத்தது பாத்தீங்கன்னா 11:3 இப்போ அந்த லேடி யார் என்று சொன்னால் அவள் உரியாவின் மனைவின்னு சொல்றாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உரியாவின் மனைவி என்று தெரிந்தோம், நாட்டை காக்கிறதுக்கு சென்ற ஒரு வீரனுடைய மனைவி என்று தெரிந்தோம், இவன் என்ன பண்ணணும், அதை ஒதுக்கி வச்சிருக்கணும். வேண்டாம், அந்த பெண்ணை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கணும். ஆனா அந்த இடத்துல அவ உரியாவின் மனைவி அப்படின்னு தெரிஞ்சா அவன் தப்பு செய்ய மாட்டான்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாய் அவன் என்ன பண்றான், அத அவன் சட்டை பண்ணல. ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுக்கிற தருணத்தை இழந்துட்டான். இப்ப ரெண்டாவது அவளோடு தவறாய் நடந்து கொண்டு பின்னால அவ கர்ப்பவதி என்று தெரிந்த உடனே அந்த தவறை மறைக்கிறதுக்கு உரியாவை என்ன பண்றான், போர்ல இருந்து வர சொல்றான் அரண்மனைக்கு. இப்ப அரண்மனைக்கு அழைத்து வந்து அவன் என்ன பண்றான், அதாவது அவன் செய்த பாவத்தை மறைத்து உரியா மேல பழிய போடுறதுக்காக அவனை என்ன பண்ணிட்டான், போர்ல இருந்து கொண்டு வந்து அவன் பாவத்தை மறைக்கிறதுக்காக உரியாவை பலியாடா ஆக்க பார்த்தான். இது ரெண்டாவது அவனுக்கு கொடுத்த தருணத்தை அவன் மிஸ் பண்றான். ஆண்டவர் அதாவது அந்த கர்ப்பவதின்னு தெரிஞ்ச உடனே ஒருவேளை திரும்ப அவளை இது பண்ணாம இருந்திருக்கலாம், இல்ல அப்படியே விட்டுருந்துருக்கலாம், ஏதாவது ஒன்று செய்து அவளை இது பண்ணியிருக்கலாம். ஆனா இவன் உரியாவை அழைக்கிறான். இப்ப உரியா வந்த உடனே உரியாவை சொல்றான், நீ போய் என்ன பண்ணு, உரியா கிட்ட சொல்றான், நீ வீட்டுக்கு போ, ரெஸ்ட் எடு, உன் மனைவி கிட்ட நல்லா சந்தோஷமா இரு அப்படியெல்லாம் சொல்லி அனுப்புறான். அவனுக்கு வெகுமதிகள்லாம் கொடுக்கறான், நிறைய சாப்பாட்டு பொருள்லாம் கொடுக்கறான். ஆனா இதையெல்லாம் பின்னால அனுப்புனா அவன் அரண்மனை முற்றத்திலே படுத்து கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு உண்மையான ஒரு போர் வீரன். இப்போ இப்படி படுத்து கொண்ட உடனே இந்த தாவீது கேட்கிறான், ஏன்பா இங்க படுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா அவன் சொன்ன பதில் 11:11 நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடைய சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ, நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்கிறேன் என்றான். பாருங்க, எவ்வளோ நல்ல ஒரு உரியா இல்ல, கடமை உணர்வு உள்ளவன். ஆனா இப்படி ஒரு நல்ல ஒரு போர் சேவகனுடைய மனைவியை நாம் இது பண்ணிட்டோமேன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட மனசுல என்ன இல்லை, ஒரு அதாவது குற்ற உணர்வு இல்லாம அவன் என்ன பண்றான், அந்த மூன்றாவது கொடுத்த தருணத்தையும் இழந்து போயிட்டான். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், எவ்வளோ நல்ல ஒரு சோல்ஜரை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு நன்றி சொல்லாம அவன் அடுத்து என்ன பண்றான், அடுத்த நாள் அவனுக்கு இன்னும் நிறைய குடிக்க கொடுக்கறான், நிறைய போதை குடிக்க ஊத்தி அவனை போதையில ஃபுல்லா மிதக்க வச்சு இப்ப வீட்டுக்கு போன்னு சொல்றான். ஆனா அப்பமும் அவன் அரண்மனையில படுத்து கொண்டதை பார்த்து அப்பமும் அவன் மனம் திரும்பல. ஐயோ, இவனை இவ்வளோ தூரம் சொல்லியும் போக மாட்டானே, நம்ம எவ்வளோ பாவியா இருக்கிறோம், ஆண்டவரே நீ மன்னியும்னு கேட்காம திரும்பவும் அவன் என்ன பண்றான், அப்ப 4வது தருணத்தை இவன் இழந்துட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில இந்த உரியா கையில ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புறான். 11, 14, 15
முகத்திலே மூரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் கொண்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷன் புறப்பட்டு வந்து யோவாவோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். பாருங்க, உரியாவை சாகடிச்சிட்டான். ஹல்லேலூயா. உண்மையுள்ள ஒரு உத்தமமான ஒரு சேவகனை அவன் கையிலே எழுதி கொடுக்குறான். இவனை என்ன பண்ணிருங்க, கொன்னுருங்க. அப்ப எவ்வளவு நம்பிக்கை துரோகம் இல்ல. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்றார். ஆனா அவன் செஞ்ச பாவத்திலே பெரிய பாவம் என்னன்னா இது ஒண்ணுதான். என கருமையான தேவ பிள்ளைகளை, அப்போ பிறனுடைய மனைவியை இச்சியாது இருப்பாயாக 10 கட்டளை இருக்கு. ஆனா பிறனுடைய மனைவியை இச்சித்தான். கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு 10 கட்டளையில இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், உரியாவை கொலை செஞ்சிட்டான். பாருங்க, ஒரு தப்ப மறைக்க அடுத்து 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 தவறு செய்து கொண்டே போகிறான். தேவன் கொடுத்த தருணங்களை அவன் இழந்து போகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம சில தப்பு செய்யும் போது சில சந்தர்ப்பத்தை கொடுப்பார். நீ அதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துரு மகளே, எப்படியாவது வெளியே வந்துரு மகனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பாரு. ஆனா உடனே ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிஞ்சு வந்துடணும். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் இருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் என்னன்னா அன்புன்ற மாய வலைக்குள்ள விழுந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. முன்னெல்லாம் காலேஜ் படிக்கிறவங்க தான், இல்லை வேலைக்கு போறவங்க தான். இப்போ அப்படி கிடையாது. படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து இது ஆரம்பமா இருக்கு. காரணம் என்ன? சினிமா. கருமையான தேவ பிள்ளைகளை, இந்த சினிமாவையும் யூடியூப்ல பார்க்குற வேண்டாத காரியங்களையும் பார்த்து பார்த்து இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிள்ளைங்க கெட்டு போகுதுன்னா காரணம் என்ன? தாய்மார்களுடைய வளர்ப்பு. அல்லேலூயா. வேற ஒண்ணுமே சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா மொபைலு அவன் என்னது அவங்களுக்கு வருமானம். ஆனா அந்த பிள்ளைகளை நல்ல வழியில நடத்துறது ஒரு தாய் தான். அல்லேலூயா. தகப்பன் இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, தகப்பன் வீட்டில் எனி டைம் இருப்பது இல்லை. ஆனா ஒரு பிள்ளைகளோட எனி டைம் ஸ்கூலுக்கு போறதை தவிர மற்ற நேரத்துல ஒரு பிள்ளையோட இருக்கிறது தாய் தான் அதிகம். அப்போ ஒரு பிள்ளை இப்படி லேசா வேற கோணத்துல நடந்தாவே ஒரு தாய் கண்டுபிடிச்சிடணும். அதுதான் உண்மையான தாய். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தாய்மார்களுக்கு பிள்ளைங்க செய்யற தவறே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அப்படியே அம்மாவை சோப் போட்டு குளிப்பாட்டிடுறாங்க. அல்லேலூயா. அப்படியே ஒரு பெரிய ஐஸ் கட்டிய தலையில தூக்கி வச்சிடுறாங்க. உடனே இந்த அம்மாமார்கள்லாம் உருகி போயிடுறாங்க. ஐயோ என் பிள்ளை. அல்லேலூயா. உங்க பிள்ளை தாங்க, நம்பணும் தான், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனா அதே சமயத்துல பிள்ளை ட்ராக் மாதிரி போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டா நீங்க கண்காணிக்கிறது சிஏடியா போறது கூட தயங்கவே கூடாது. அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, மொபைலை எடுத்து என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஆராய்ஞ்சு பாருங்க, தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அது உன் பிள்ளை தான். உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளை தான். அந்த மொபைல்ல என்ன இருக்கு, உன் பிள்ளை யார் கூட பேசுது? கருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்கனாலும் காலேஜ் பிள்ளைங்கனாலும் 10 மணிக்கு மேல மொபைலை கையில கொடுக்காதீங்க. தாய்மார் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கண்ணீர் வடிப்பீங்க. அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, 10 மணிக்கு மேல மொபைல்ல ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ராங் ரூட்ல போறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. 12 மணிக்கு யார் கூட பேசணுங்க? ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட கூட இருக்கணும், ஜெபிக்கணும். அம்மா அப்பா இருக்காங்க பேசுறதுக்கு. இதை விட்டுட்டு நம்ம யார் கூட பேசணும்? அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி நீங்க தவறு செய்யும் போது ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பார், தருணங்களை கொடுப்பார். மனம் திரும்பு. இல்ல நான் திரும்ப மாட்டேன், இப்படிதான் நான் செஞ்சுக்கிட்டே போவேன்னா சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம்ல யூடியூப்ல, எத்தனை டெத்தை பார்க்குறோம்ல.
தாய் தகப்பன் செய்து வைத்த திருமணமானாலும் அவங்களா செய்கிற திருமணமானாலும் திருமணத்துக்கு பிறகு எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறத நம்ம பார்க்குறோம். தயவு செய்து துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உரியா நல்ல ஒரு போர்ச்சேவனா இருந்தோம், அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இவன் வஞ்சகம் பண்ணி என்ன பண்ணிட்டான், இதை பண்ணினதுனால தேவனுடைய பார்வையில இது அவருக்கு எப்படி இருக்கான், கோபம் உண்டாக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போமா அந்த வசனம்? 12. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். இல்ல கேவலமாய் இருந்தது. 12:9. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போ பாருங்க, ஆண்டவருக்கு கோபம் உண்டாகுதான். இவன் செய்த காரியம் தப்புன்றது ஆண்டவர் கோபம் உண்டாகி அவனுக்கு என்ன தண்டனையா, முதல் 2 சாமுவேல் 12, 15, 18 சொல்லப்பட்டபடி பார்த்தீங்கன்னா இந்த உரியாவின் மனைவி இடத்திலிருந்து பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்துல அது செத்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ தாவீது செய்த தவறுனால இப்போ அந்த பச்சைபாலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த முதல் பிள்ளை என்ன ஆச்சு, செத்துருச்சு. 2வது அப்சலோம் தாவீதினுடைய மகன் தான். அம்மா வேற அப்பா வேற இல்ல, தாவீதுக்கு நிறைய மனைவி. ஆனா அதே போல தாமாரும் யாரு, தாவீதினுடைய மகள். ஆனா அம்மா யாரு வேற. இப்போ இந்த அதாவது அப்சலோம் தாமார் அண்ணன் தங்கச்சி. ஆனா அம்னோன்னு சொல்லி ஒரு மகன், தாவீது மகன் தான் அவனும். இவன் என்ன பண்றான், இந்த தாமார் மேல இஷ்டப்பட்டு அவகிட்ட தவறாய் நடந்து கடைசியில அவளை வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறான். அப்போ அந்த ஒரு பழி சொல்ல அவனுடைய வீட்டில் குடும்பத்தில் ஒரு கீழ்த்தரமான காரியம் தாவீது வீட்டில் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்சலாம் என்ன பண்றான், அம்னோனை கொன்று விடுகிறான். 2 சாமுவேல் 13, 28, 29 நீங்க வாசித்து பாருங்க. அடுத்தது அப்னேர் இறந்து போகிறான். 2 சாமுவேல் 3, 27 இருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுக்கு அடுத்தது 2 சாமுவேல் 18:9 வாசிப்போமா? 2 சாமுவேல் 18:9. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேரி கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேரி கழுதை சன்னல் கிணலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். பாருங்க, இப்போ அப்சலோம் நிறைய முடி இருக்கும். அவன் வேற இடத்துல போய் ராஜாவாயிட்டு இப்போ தன்னுடைய அப்பா இருக்கும்போதே இவன் ராஜாவாயிட்டான். அப்பாவே கூட இருந்தவங்களையெல்லாம் கொல்லணும்னு வரும்போது ஒரு இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா கர்வாலி அந்த இதுக்குள்ளே வரும்போது கர்வாலி மரம் நிறையா இருக்குது. அதில் இவன் தலைமுடி என்ன பண்ணிச்சு, சிக்கிக்கிச்சு. இப்போ அவன் வானத்துக்கும் பூமிக்கும் தொங்கி கொண்டு இருக்கிறானாம். உடனே எல்லாரும் சொல்றாங்க, அவனை வெட்டுங்கன்னா யாருமே கிட்ட போக பயப்படுறாங்க. ஏன்னா தாவீது என்ன சொல்றான், என் பையனை சாகடிக்காதீங்க அப்படின்னு சொல்றான். அதனால பயந்தாங்க. ஆனா யோவாப் என்கிற படைத்தலைவன் போய் என்ன பண்ணிட்டான், அவனை ஈட்டியை வச்சு குத்தி கொன்னு அவனை என்ன பண்ணிட்டான், கொன்னு போட்டுட்டான். கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ உரியா என்கிற ஒரு மகனை கொன்னதுக்கு 4 பிள்ளைகளை தாவீது இழக்கிறான். அல்லேலூயா. அதாவது உரியாவை தான் கொன்னான். ஆனா 4 பிள்ளைகள். 1 பச்சைபால்கிட்ட பிறந்த ஃபர்ஸ்ட் பையன், 2வது அம்னோன், 3வது அப்னேர், 4வது அப்சலோம். 4 பிள்ளைங்க, 4 பேரை அவன் இழந்துட்டான். அல்லேலூயா. காரணம் என்ன, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போனதுனால்,
ஆண்டவர் கொடுத்த தருணங்களை, அதாவது துணிகரமான பாவத்தை அவன் செய்யும் போது ஆண்டவர் தருணத்தை கொடுக்கிறாரு. அதை அவன் பயன்படுத்தாதனால 4 பேர் அவன் இழக்க நேரிட்டதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவன் உரியாவின் மனைவி கிட்ட, அந்த பச்சைபால் கிட்ட அந்தரங்கத்துல செய்த அந்த பாவத்தை அவன் மகன் அப்சலோம், அதாவது அரண்மனை உப்பிரையின் மேல் எல்லாரும் காணும்படியாய் செய்தான் என்று 2 சாமுவேல் 16:22 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த தாவீது பார்த்தீங்கன்னா, அவன் மனம் திரும்பி இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? மன்னிச்சிருப்பாரு. மனம் திரும்பாதனால 4 உயிர். அது மட்டுமல்ல, அவன் சில அவமானங்களை அந்த இடத்துல சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ 4வது ஒரு காரியம், சூழ்நிலைகள் நிமித்தம் தேவனை விட்டு பின்மாற்றத்தில் போய்விடாதபடி தேவன் தரும் தருணங்களை இழந்து விடாதே. சூழ்நிலைகள், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலை பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நல்லா நம்ம கடவுளுக்குள்ள பக்தியா இருக்கிறோம், ஆனா நம்ம நினைச்ச காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கல, நம்ம நினைச்சதை நடக்கல. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும், அவங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துடணும். அல்லேலூயா. என்ன பணம் காய்க்கிற மரமா? தருவார் ஆண்டவர், ஆனா கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டா நமக்கு அப்புறமா தலை மேலே நிற்குமா கீழே வந்துருமான்னு தெரியாது, அவ்வளோ பெருமைக்குள்ள போயிடும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எது நமக்கு தேவையோ அதை தான் தருவார். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லியிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது கொடுப்பேன்னு சொல்றாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்றாரு. ஆனா விசுவாசத்தோடு ஜபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்றாரு. ஆனா சித்தத்தின்படி கேளுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு கேட்கக்கூடாது, மாம்ச சிந்தைக்கு மாம்ச இஷ்டப்படி கேட்கக்கூடாது, தேவ சித்தத்தின்படி கேட்டீங்கன்னா கிடைக்கும். இப்போ இந்த சூழ்நிலைகள், அதாவது இன்னைக்கு நமக்கு ஒரு 10,000 வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த 10,000 இந்த மாசத்துல கிடைச்சிடணும். அப்போ நம்ம ஜெபிக்கிறோம், கிடைக்கலன்னு வச்சா, என்ன ஆண்டவரே நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு போறேனே, ஜெபம் பண்றேனே, நான் கேட்டதை நீங்க கொடுக்கலையே அப்படின்னு ஆண்டர்கிட்ட கோச்சிட்டு அப்படியே என்ன பண்றது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, சர்ச்சுக்கு போறது கிடையாது. இப்படியே நம்ம இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பின்மாற்றத்துல போய்விடுவோம். அல்லேலூயா. நான் எப்பவுமே ஒரு சின்ன கதை சொல்லுவேன். அதாவது ஒரு பனைமரம் இருந்துதான், அந்த பனைமரத்துல மடல் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழைய ஆட்களுக்கெல்லாம் அந்த மடல் என்ன பண்ணுமா, அந்த பனைமரத்துல இருக்கும்போது ஒரு காத்துல ஒரு விதை அடிச்சுக்கிட்டு வரும்போது அது பறந்து வந்துதான் அந்த விதை, ஒரு ஆலமர விதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதை சொல்லிச்சான், ஏய் பனைமரமே இவ்வளோ உயரமா இருக்கிற, உன் மேல என்ன உன் தலைப்பகுதியில ஒரு மடல் இருக்கு, நான் அதுல கொஞ்சம் உட்காந்துக்கிட்டா அப்படின்னு கேக்குதான். உடனே பனைமரம் சொல்லுதான், அட என்ன நீ உட்காந்துக்கோ, எனக்கு என்ன கஷ்டமா, உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த விதை அந்த மடல்ல உட்காந்துக்குச்சு. கொஞ்சம் நாளாக அந்த விதை வளர ஆரம்பிக்குது, வேர் விட ஆரம்பிக்குது. இந்த பனைமரத்துக்குள்ள அந்த வேர் இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பனைமரம் கேக்குதான், ஏய் நான் உன்னை உட்கார தானே விட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க மேல இருந்து, என் உடம்பெல்லாம் வலிக்குதே, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிச்சான். இப்படியே நாளாக அந்த விதை வளர்ந்து அந்த பனைமரத்துக்குள்ள உள்ளோடி அது என்ன பண்ணிச்சான், அப்படியே வேர் விட்டுக்கிட்டே போச்சான். இந்த வேர் போக 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 பனைமரம் 2ஆ பிளந்து பனைமரம் இருக்கிற இடத்துல ஆலமரம் வந்து உட்காந்துச்சான். அல்லேலூயா. என் கருமையான தேவ பிள்ளைகளே, இதே மாதிரி தான் பாவம். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பாவத்துக்கு நாம இடம் கொடுத்தா அந்த பாவம் பெருசாகி கடைசியில் அது பெரிய ஒரு பூதமா வந்து நிற்கும். அல்லேலூயா. அதுல இருந்து நம்மளால வெளியவே வர முடியாது. இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி அடிக்ட் ஆறாங்க, முதல்ல என்ன சொல்லுவாங்க அவங்க அம்மா கிட்டமா, ஒரே ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிறோமா, 2 பார்த்துக்கிறோமா, அடுத்து 5 பார்த்துக்கிறோமா, இன்னொரு நாள் சொல்லோம்மா ஒரு 10 தாம்மா, இந்த 10 பார்த்துட்டு நான் படிக்கிறேம்மா. இப்படியே பிள்ளைங்க சொல்லும். அம்மாங்களும் ஏமாந்து என்ன பண்ணுவாங்க, சரி பார்த்துட்டு போகட்டும் பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லி இளகின மனசோடு என்ன பண்ணுவாங்க, என் பக்கத்திலே இருந்து பாரு அப்பதான் பார்க்க விடுவேன், சரி அப்படி தான் பார்ப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தூரமா போயிடுவாங்க. முதல் சத்தமா வச்சு பார்ப்பாங்க அந்த ஷார்ட்ஸை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சவுண்டு குறைய ஆரம்பிக்கும்.
திரும்ப இன்னும் கொஞ்சம் குறையும். ஏன்? வேண்டாததை பார்க்கறதுக்கு சவுண்டை குறைச்சிக்குவாங்க. ஹல்லேலூயா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்க அடிக்ட் ஆகி கடைசியில் அந்த செல்போனுக்கு அடிக்ட் ஆகி ஒரு நாள் அதுங்க கையில இருந்து பிடிங்கி பாருங்க, அதுங்களுக்கு வருமே கோபம். ஹல்லேலூயா. வீடே ரெண்டா வெடிச்சிரும், அந்த அளவுக்கு அதுங்களுக்கு கோபம் வரும். ஹல்லேலூயா. காரணம் என்ன? சின்ன இடம் கொடுத்தீங்கல்ல, ஒரு 2 ஷார்ட்ஸ் தான் பார்த்துக்கோன்னு விட்டீங்கல்ல, இப்போ அது அடிக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுலேருந்து வெளியே வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க, அப்போ தான் வெளியே வரும். ஹல்லேலூயா. என் கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு சின்ன காரியத்துக்கு கூட நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ இதில் சொல்லப்படுற ஒரு நபர் யாருன்னா பேதுரு. இவர் பேதுரு ஆண்டவருக்கு பிரியமா இருப்பான், ஆண்டவர் கூட ஊழியத்துல இருப்பான். ஆண்டவர் எதை கேட்டாலும் இவர் என்ன பண்ணுவாரு? டான் பதில் சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது ஒரு நாள் ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது ஒரு காரியத்தை அவங்க கிட்ட சொல்றாரு. பேதுரு கிட்ட ஏசப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? லூக்கா 22:31-32. கோதுமையை சுளகினால் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பிசாசு உன்னை புடைக்கிறதுக்கு கேட்டான். சொலகுனா தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. சொலகுனா என்ன? மொரம். மொரம்னு சொல்றேன்ல, அதான் சொலகு. இந்த சொலகுல போட்டு புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கிட்டான்ப்பா. அதனால உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொன்னோன்னு பேதுரு பாருங்க தைரியமா உடனே என்ன சொல்றான்? அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். அப்போ நான் செத்தா கூட சாவ ஆண்டவரை, ஆனா உம்மை பின்பற்றாம இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சேவல் கூவுறதுக்கு முன்னால 3 தடவை என்ன பண்ணிடுவ? என்னை மறுதலிச்சிருவ அப்படின்னு சொல்றார். அவன் என்ன நினச்சிருப்பான்? அதெல்லாம் நடக்காது. நம்ம கூட சில நேரம் நினைப்போம், எப்படி பாவம் செய்கிறாங்க, ஆண்டவருக்குள்ளே இருந்துட்டு எப்படி பாவம் செய்ய முடியுது, ஏன் பாவம் செய்கிறாங்க, ஏன் விழுறாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நினைப்போம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள சரியான ஜபம் இல்லாட்டா, வேத வாசிப்பு இல்லாட்டா, பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவான்? பாவத்தில் லேசாக விழ வச்சிருவான். ஹல்லேலூயா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஒரு இடத்துல போய் உட்கார்றான், எல்லாரும் தீ கொளுத்தி என்ன பண்ணுறாங்க? அவங்க குளிர் காயிறாங்க. இவனும் போய் அந்த இடத்துல உட்காந்துட்டான். அப்போ ஒரு வேலைக்காரி சொல்றா, 56 வாசிமா, 55 வாசி. நெருப்பண்டையிலே இவனும் அவனோடு இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஸ்ரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். மரியாதை கூட போச்சு பார்த்தீங்களா? அவனை அறியேனா? யார? ஏசப்பாவை. ஹல்லேலூயா. அவனை அறியேன் என்று மறுதலிக்கிறான் ஒரு முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு இடத்துல போய் அவன் குளிர்காயிறான். 58ஆம் வசனம். சற்று நேரத்துக்கு பின்பு மனுஷனே நான் அல்ல என்றான். இப்போ ஆண்டவர் கூட அவ்வளோ நாளாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களும் பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருப்பாங்க? ஆண்டவர் போல இருந்திருப்பாங்க. அப்போ நீயும் அந்த ஆள் கூட இருந்த அப்படின்னு சொன்னா, ஐயோ, அவரை தெரியவே தெரியாது. அடுத்தது ஒருத்தி கேட்குறா, அதாவது வாசிப்போமா, 56 57 58 வாசி. சற்று நேரத்துக்கு பின் அடுத்தது இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதுக்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்கிறதை அறியேன் என்றான்.
அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, சேவல் கூவுகிறதுக்கு முன்ன 3 தடவை மறுதளிப்பேன்றாரு. 3 தடவை மறுதளிச்சிட்டான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தரம் ஆண்டவரை மறுதளிக்கிறோம்ல, ஆண்டவரை எத்தனை இடத்துல விட்டு கொடுக்கிறோம்ல. அவர் நம்மளை ஒரு நாள் யாருக்கு முன்னாலையும் விட்டு கொடுக்க மாட்டார், ஆனா நம்ம விட்டு கொடுக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம்னு வந்தா விட்டு கொடுத்துருவாங்க. கல்யாணம்னு வந்துட்டா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஐயோ முறை மாப்பிள்ளை, கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா அவனை ரட்சிக்க என்ன பண்ணிடலாம், ஜோம் பண்ணிக்கலாம். அவன் ஒரு நாளும் ரட்சிக்கப்படவே மாட்டான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கல்யாணம்னு சொன்னா சிலர் விட்டு கொடுத்துருவாங்க. சிலர் படிப்பு, ஐயோ படிப்பு, நீ கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன கிடையாது, வேலை கிடையாது. ஐயோ அப்போ வேணாம், அந்த இந்துவே இருக்கட்டும், இந்துன்னு இருக்கட்டும் சர்டிஃபிகேட்ல, ஏன்னா கிறிஸ்தவன்னு மாத்திட்டா எனக்கு சலுகையெல்லாம் போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறோம்ல, ஆண்டவரை விட்டு கொடுத்துட்றோம், நம்ம அநேக இடத்துல வித்து போட்டுடுறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இப்படி அவன் சேவல் கூறதுக்கு முன்னால 3 தடவை மறுதளிச்சான். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு பார்வை அவனை திரும்பி பார்க்கறாரு. அவனை திரும்பி பார்த்த உடனே பாருங்க, பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுறதுக்கு முன்னே என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அந்த ஒரே ஒரு பார்வைய அவன் என்ன பண்ண முடியல, பார்வையிலிருந்து தப்ப முடியல. ஹல்லேலூயா. 3 தடவை கேட்டவங்க கிட்ட எல்லாம் மறுதளித்தவன், என் தேவனுடைய பார்வை அவனால சமாளிக்க முடியல. அவன் மனம் கசந்து அழுதான். அவன் என்ன பண்ணல, அவன் திரும்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள இருந்தான். இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு காரியம் அவன் வாழ்க்கையில நடக்குது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், பாடுபட்டார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் பரமேறின உடனே இந்த பேதுரு திரும்பவும் என்ன பண்ணிட்டான், பின்மாற்றத்துல போக ஆரம்பிச்சிட்டான். என்ன பின்மாற்றம் அவன் வாழ்க்கையில நடந்தது வாசிப்போமா? யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தானியேலும் செபெதேயுவின் குமாரனும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, பாருங்க, இப்போ பேதுரு என்ன சொல்றான், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஹல்லேலூயா. இப்போ பின்மாற்றத்துல இவன் போறது மட்டும் இல்ல, ஒரு அறைக்கூவல் கூவுறான். என்ன கூவுறான், நான் மீன் பிடிக்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க யாரெல்லாம் வரீங்க? ஹல்லேலூயா. நம்ம போனாலும் போவோம், ஆனால் கூட இருக்கிறவங்களையும் இழுத்துட்டு போயிடுவோம். சிலர் சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மீட்டிங் போகலாமா? இல்லை இல்லை இல்லை, அங்கே ஒரு பெரிய ஊழியக்காரர் பேசுகிறார், அங்கே இன்னைக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. அப்போ மறுக்க முடியாமல் அங்கே போகிற சில கூட்டமும் இருக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இவன் போகிறதும் இல்லாமல் போகிறவங்களையும் தடுத்து என்ன பண்ணுறான், இருக்கிறவங்களையும் நான் மீன் பிடிக்க போறேன், நீ வரியா வரலையா அப்படின்னு கேட்காம நான் மீன் பிடிக்க போகிறேன். உடனே அவங்கெல்லாம் சொல்றாங்க, நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம். அவன் கேட்டானா, வரீங்களான்னு கேட்டானா? கேட்கல. அவன் சொல்ற அந்த வார்த்தையில் என்ன அர்த்தம் இருக்கு, நான் போறேன் நீங்களாம் வரீங்களான்னு கேட்குறான் மறைமுகமா. உடனே இவங்க சொல்றாங்க, நாங்களும் வரோம். வலையை தூக்கிட்டு போறாங்க, வலையை போடுறாங்க, மீன் கிடைக்கல. ஆண்டவர் பார்க்குறாரு, இவனுங்க எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு தருணத்தை கொடுக்குறாரு. சரி அப்பா, வலது பக்கமா என்ன பண்ணு, வலைய போடு அப்படின்றார். முதல்ல என்ன சொன்னாரு, அவன் ஆண்டவருக்குள்ள வர முன்னால சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போது பேதுரும் எல்லாரும் மீன் அந்த படகு அலசி இருக்கும் போது ஆண்டவர் பேதுரு படகுல ஏறி உட்கார்றாரு. ஏறி உட்கார்ந்து சொல்றாரு, எப்ப ஆழத்துல கொண்டு போய் போடு சொன்னாரா, வலைக்கிலேயே மீன் கிடைச்சிது. இப்போ மறுபடி இப்போ சொல்றாரு, இவங்க மீன் பிடிக்க போனவங்களாம் வெறும் வலையை தான் அலசிட்டு இருக்காங்க. ஏன்? ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ மீன் பிடிக்க மாட்ட, மனுஷங்களை பிடிக்கிறவன ஆக்குவேனாரு.
இவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரே போயிட்டாரு, இனி யார் சாப்பாடு கொடுக்கறது? ஆண்டவர் கூட இருந்தாலாவது எப்போவாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆசீர்வதிச்சு மீதியானதெல்லாம் கொடுப்பாரு, நம்ம கூட நிறையா வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சரியான சாப்பாட்டு ராமன்களாயிட்டானுங்க இல்லை பாருங்க. இப்போ அந்த சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்ச உடனே பொழைப்பு இல்லையே, அதனால இவங்களுக்கு தெரிஞ்ச பொழைப்பு என்னது? வலை, மீன் பிடிக்கிறதான். அதனால எல்லாம் போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்களுக்கு திரும்ப என்ன பண்ணணும், இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும்னு இப்போ சொல்கிறாரு. நீ என்ன பண்ணு, வலதுபுறமாக வலையை போடுப்பா. போட்ட உடனே வலை கிளியத்தக்க மீன் இழுக்க முடியாமல் இழுக்கிறானுங்க. அப்போ அதில் உடனே ஒருத்தன் சொல்கிறான், இயேசுகிட்ட அன்பாக இருந்த சீஷன் யார்? அவன் யோவான். அவன் சொல்கிறான், வாசிப்போமா 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் கடவுளுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை நோக்கி, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, நான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே. இப்ப பாருங்க, யோவான் கண்டுபிடிச்சிட்டான் அவர் ஆண்டவர் என்று சொல்லி. ஆனா உடனே பேதுரு என்ன பண்றான்? தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடல்ல குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இது 3வது இவங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணிட்டு பேதுரு மட்டும் தனியா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கேட்கிறாரு 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய். ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயான்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்லணும் பதில்? ஆமா ஆண்டவரே, நான் அன்பா இருக்கிறேன். அவன் பதில் என்ன சொல்றான்? நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு என்று சொன்னால் அகப்பே என்று ஒரு அர்த்தம். அன்பு என்று சொன்னால் கைமாறு கருதாமல் நேசிக்கிறது தான் அன்பு. அதாவது பிரதிபலன் பார்க்காதது தான் அன்பு, அதுதான் தாய் அன்பு. இப்போ ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால்லாம் கொடுக்குறாங்க, வளர்க்குறாங்கன்னா அந்த பிள்ளைக்கிட்ட பிரதிபலனை பார்ப்பாங்களா? இல்லையே. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எந்த பிரதிபலனும் பார்க்காம நம்மை நேசித்தார், நம்ம மேல அன்பா இருந்தார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா? இவன் தான் தவறி போய் விழுந்து விழுந்து எழும்புறானு. அதனால இப்ப சொல்றான், இல்ல ஆண்டவரை, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்ற. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை மேய்ப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்த செகண்ட் டைம் கேட்கிறாரு 21:16. அப்பமும் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீரே. திரும்பவும் சொல்றான், நான் நேசிக்கிறேன்ப்பா, அன்பா இருக்கிறேனே சொல்லல. அடுத்தது 3வது முறையும் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? இப்ப அன்பா இருக்கிறான்னு கேட்கல, ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நேசிக்கிறியா? நான் அப்போ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்க, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவேன். அப்ப ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்த தருணங்களை அவன் பயன்படுத்தி கொண்டதுனால அவனை ஊழியத்துல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் ஒரு ஊழியத்திலே எத்தனை பேரு? 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு இதுவரைக்கும் நிறைய தருணங்களை கொடுக்கிறாரா இல்லையா? நிறைய கொடுக்கிறாரு. ஆனா நம்ம தான் நிறைய நேரம் அதை புரிஞ்சிக்காம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தருணங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம்.
ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலேயோ ஆண்டவரே, தேவன் தரும் தருணங்களை இழந்து விடாதே என்கிற தலைப்புல வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க மனம் இறங்குங்க ஏசப்பா. யோனா ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பல தருணங்களை கொடுத்து ஆண்டவரே மீன் வயிற்றுக்குள்ள போய் அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஜெபமே இல்லாம வேத வாசிப்பு இல்லாம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஆண்டவரே, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற அவங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியை ஊற்றும், ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவர. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தாவீது துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி தன்னை காத்து கொள்ளாமல் ஆண்டவரே கீழ்ப்படியாதனால ஆண்டவரே உம்முடைய கோபத்தினால அவன் தகப்பனை அநேக காரியங்களை இழந்து போனதை நாங்க பார்த்தோம் ஆண்டவரை. அதே போல ஏசப்பா பேதுரு ஆண்டவரை அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற உம்மோடு கூட இருந்தவன் அப்பா. ஆனாலும் தகப்பனே 3 முறை மறுதலித்தானே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மறுதலித்த பேதுருவை ஒரே பார்வையில் அவனை சந்தித்தீங்களே அப்பா ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியா அவனை தெரிந்து கொண்டீங்களே. இந்த நாளிலேயும் அப்பா யாரெல்லாம் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மறுபடி நீங்க தூக்கி நிறுத்துங்க ஏசப்பா. மறுபடி அவங்களுக்குள்ள ஜெப வாஞ்சியை கொடுங்க ஏசப்பா. வேதத்தை நேசிக்கிற இருதயத்தை கொடுங்க ஆண்டவர. ஆதில இந்த அன்புக்குள்ள மறுபடி பிள்ளைகள் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர. அப்பா நந்தியோடு ஸ்துதி கரபரபல பரபா ஓ ரபா பாபா 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 நன்றி ஆண்டவரை. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.